ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக அவலை வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். அதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருள் வேணும்னா, ஒரு 3/4 கப்பு அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன கப்பில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு பனானா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3/4 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேங்காயும் ஏலக்காய் தூளும். இது ஆப்ஷனல் தான். அதுக்கு முதல்ல நம்ம அவலை நல்லா அலசிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அலசிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா அலசிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் ஏலக்காய், அதோட பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம். நான் கொஞ்சம் அந்த வெல்லம் கொஞ்சம் நல்லா கடிக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் வெல்லத்தை 1-2 தட்டி எடுத்துருக்கிறேன். நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கடிச்சு சாப்பிடும்போது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இதை செஞ்சவொடனே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதோட நம்ம ஆப்பிள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட கொஞ்சம் நீங்கள் விரும்பினா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்மளோட அவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.